ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சடி, அதாவது இளவங்காய் பச்சடி. இளவங்காய்னு சொல்லுவாங்க, தடியங்காய்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. குமரி மாவட்டத்தில் இளவங்காய் தடியங்காய்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லாத கல்யாண வீடுகளே கிடையாது இந்த தடியங்காய் தயிர் பச்சடி. இதுதான் அதே போல் டேஸ்ட்டில் இருக்குது. கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. அதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் பச்சடிக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் வெள்ளை பூசணிக்காய் 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்படி பொடியாக நறுக்கி வச்சுடுங்க. 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் இப்படி கட்டி நீங்கள் துருவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். உப்பு, தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 2 சின்ன வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுடுங்க. ஒரு காஞ்ச மிளகாய் அரைக்கிறதுக்கு நம்ம பச்சை மிளகாய் தேங்காய் கூட போட்டு அரைச்சதுக்கு சின்ன 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம், தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்யணும். இதை லாஸ்ட்டில் நம்ம தயிரெல்லாம் விட்டுட்டு இதில் ஒரு 2-3 சொட்டு விட்டால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருவோம். அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்சு நம்ம இதை போட்டு நல்லா வேக வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்கு தடியங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருளை அரைச்சிடுவோம். 2 பச்சை மிளகாயும் போடுவோம். தேங்காய், ஜீரகம், இஞ்சி, 2 பல்லு பூண்டு இதையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாட்டு அரைச்சி எடுத்துருவோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி விடுங்க. நம்ம இது ஒரு கடையில் இருக்கட்டு நல்லா வேகட்டு. தேங்காய் நல்லா வந்துட்டு அடுப்பில் சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் அவளையும் போட்டுருங்க. நல்லா வெடிக்கட்டு. கடுகு வெடிச்சாச்சு. ஒரு காஞ்ச மிளகாயை போடுங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுங்க. சின்ன வெங்காயம் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டு. கடுகு நல்லா வெடிச்சு தான் போடுங்க. இந்த வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தடி வெங்காயம் போட்டுடணும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் நல்லா சிவந்து வரணும். அப்படின்னா தான் நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இந்த நேரம் அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுருவோம். இதில் உள்ள பச்சை வாசனை, தேங்காய், பச்சை மிளகாய் இதுக்குள்ளே பச்சை வாசனை எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. முந்தையும் கொஞ்சம் போட்டோம், பார்த்து போடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு போய் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இந்த தயிரை நம்ம ஆறின பிறகு தான் விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை ஜூஸாக விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருவோம். இனிமேல் இதை அடுப்பு அணைச்சாச்சு. நல்லா ஆறட்டு இருந்து இதிலே இருந்தால் ஆறாது மண் சட்டி. அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மண் சட்டியில் மாற்றி நல்லா ஆறிச்சு. ரொம்ப நல்லா குளிரணும்னு வேண்டாம், அது ஒதுப்பாக இருந்தால் போதும். தயிரை விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இனிமேல் இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருவோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல புளிப்பு தயாராக இருந்தால் அந்த எலுமிச்சம்பழத்தை பிழியாண்டாம். எலுமிச்சம்பழத்தை விட்டு நல்லா கலஞ்சி விட்டாச்சு. 4 சொட்டு 5 சொட்டு தான் விடணும். இவ்வளவு காய்க்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சைடிஷாட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு, பூண்டு குழம்பு, வத்த குழம்பு ஏதாவது பண்ணியிருந்தால் அதுக்கு சைடிஷாட்டு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.